வணக்கம். ஒரு நிமிட கவிதை வழங்குவது வாஷிங்டனில் இருந்து அகத்தியன். பேராசிரியரும் எழுத்தாளருமான முனைவர் ஜோ சலோ என்கிற சலேத் சொல்லுவார், செயலே சிறந்த சொல். இதே தலைப்பில் அவர் ஒரு நூலும் எழுதியிருக்கிறார். ஏனெனில் சிலர் பேசிட்டே இருப்பாங்க, ஆனால் பைசாவுக்கு புண்ணியம் இருக்காது. நீங்கள் உடனே என்ன கை காட்டாதீங்க. ஆனால் சிலர் சொன்னால் செஞ்சிருவாங்க. இவர்கள் மாமரத்தை போன்றவர்கள். கண்ணுக்கு தெரிய பூக்கும், அதே மாதிரி காய்க்கும். ஆனாலும் சொல்லி காட்டுவதனால் இவர்கள் சிறுமைத்தனமானவர்கள், சிறியவர்கள். சிலர் சொல்லலாம் மாட்டாங்க, செஞ்சு காட்டுவாங்க. இவர்கள் பலா மரத்தை, அதாவது பேர்பலாவை போன்றவர்கள், கண்ணுக்கு தெரியாமல் பழுக்கும். இவர்கள்தான் பெரிய மனிதர்கள். அப்போ நான் சொன்ன முதல் வகை ஆட்கள், அதாவது பேசிகிட்டே இருப்பாங்க, புண்ணியம் இல்லாத ஆட்கள், கயவர்கள். பாதிரி மரத்தை போன்றவர்கள், பூத்துக்கிட்டே இருக்கும், ஆனால் காய்க்காது. அது எது பாதிரி மரம்னு தெரியல, நீங்கள் பார்த்துருந்தா சொல்லுங்கள். சொல்லாமலே பெரியர், சொல்லிச் செய்வர் சிறியர், சொல்லியும் செய்யார் கயவரே, நல்ல குலமாலை வேர்க்கண்ணாய் கூறு உவமை நாடில் பலா மாவை பாதிரியை பார் என்கிறார் ஔவையார் தனிப்பாடல்களில். இவரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. இவரும் கவிச்சக்கரவர்த்தி கம்பரும் சமகாலத்தவர்கள் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. கேள்வி என்ன தெரியுமாப்போ? இந்த 3 வகை மனிதர்களுள் நாம் எந்த வகை? சிந்தித்து பாருங்கள். நன்றி. தமிழண்டா.